7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் சோர்ந்து போகாமல் மகிமையையும் கனத்தையும் சோர்ந்து போகாமல் கனத்தையும் அழியாமையையும் சோர்ந்து போகாமல் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எப்போதும் சோர்ந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு சத்துரு என்ன செய்வான் என்றால் நம்மளை சோர்வடைய செய்வான். அந்த சோர்வானது தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துவிடும். ஆகார் கண்ணீர் விட்டு கதறுகிறார், ஐயோ என் பிள்ளை சாகுது, நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது ஆண்டவர் பெரிய துருத்தி வைத்திருக்கிற, அவர் கேட்டது துருத்தி, ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறது ஒரு பெரிய துறவு. ஆனால் அந்த துறவை பார்க்காதபடிக்கு, தண்ணீரே பார்க்காதபடிக்கு, தாகத்துக்கு தண்ணீரை குடிக்கக்கூடாதபடிக்கு அவளுக்குள்ள ஒரு பெரிய சோர், ஒரு மன கசந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகோட விசுவாசியோட வாழ்க்கையிலும் இந்த மன தளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மிக சமீபமாக இருக்கிறபடினாலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் காலத்தை ஆதாயப்படுத்துகிறோம் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நமக்கு கர்த்தருடைய காரியத்தை தவிர மீது எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. திருமணங்களுக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், வெளியே நம்ம இஷ்டத்துக்கு இடத்துக்கு போகிறோம், நம்ம மன விருப்பத்துக்கு விரும்புகிறது இடத்துக்கு போகிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், மணிக்கணக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து ஆண்டவர் என்ன நடத்துகிறார், என்னை எப்படி நடத்துகிறார் என்ற ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்கும்படியான அந்த சிந்தனையை இன்னைக்கு பிசாசனவன் பிடுங்கி போட்டான். சிந்திக்க ஆவிக்குரிய காரியங்களிலே இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய திறமை, அந்த தரம் குறைந்து கொண்டு போகிறதை நான் ஊழியக்காரன் நான் பார்க்கிறேன். அந்த ஆவிக்குரிய தன்மை, அந்த ஆவிக்குரிய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறதை நான் கடந்த சில நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவும் இந்த ஆண்டிலே அது மிக வேகமாக அதை கரைந்து தேய்ந்து கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேன். மனதுக்கு சற்று வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஊழியத்தை கொடுத்தீர் ஐயா, ஆத்துமாக்களை கொடுத்தீர் ஐயா, ஆண்டவரே நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நான் திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு அந்த நாட்களில் இருந்த அந்த தியாகம், பரிசுத்தம் இந்நாட்களிலே அது நாகரிகம் என்ற ஒரு போர்வையிலே போட்டு மூடப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் பீன் கவர்டு. இன்றைக்கு ஜனங்கள் ஒரு முறை ஒரு சண்டே நம்ம ஆண்டவர் நம்மோட பேசினார், ஜெனியூன். எத்தனை பேருக்கு அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஜெனியூனுக்கு இன்னைக்கு வேல்யூ கிடையாது. இட் ஷுட் பி ஆர்டிஃபிஷியலான இன்னைக்கு ஆராதனை, ஆர்டிஃபிஷியலான ஒரு மேற்பூச்சான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆர்டிஃபிஷியல் தான் இட் இஸ் பெய்ட் ஹைலி பெய்டு. ஆனால் ஜெனியூனுக்கு இன்னைக்கு அதுக்கு இட்ஸ் நாட் ஹானர். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த சூழ்நிலையிலையும் கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வாரத்திலே ஒரு ஊழியக்காரர் அவர் ப்ரூவ் பண்றார் எங்கே அந்தி கிறிஸ்து இப்பொழுது இருக்கிறான். அவருடைய ஞானத்தை வைத்து, இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேரை வைத்து வசனத்தை ஒப்பிட்டு நேபுகாத் நேசாரனுடைய வம்சத்தை அவர் அப்படியே கொண்டு வரார். எப்படி இயேசு கிறிஸ்துடைய ஜீனாலஜிக்கல், அதாவது வம்ச வரலாறு போடப்படுகிறதோ அதே போல நேபுகாத் நேசாருடைய வம்ச வரலாறு விவரித்து வருகிறார். இப்பொழுது நேபுகாத் நேசாருடைய பின் சந்ததி தான் அப்படி சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அப்படி ஒருவனும் சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம். திடீரென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே ஒரு ஜேர்னலை வாசித்தேன். அணு ஆயுதங்கள் எப்படி இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஏறத்தாழ 2700க்கும் மேலான அணு ஏவுகணைகள் இன்றைக்கு தேச வல்லரசுகளும் இந்தியாவும் வைத்திருக்கிறது. இன்னொரு
ஆச்சரியமான காரியம், இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தான் இடத்துல அதிக அணு ஆயுதங்கள் இருக்கிறது. 2700 சில்லற அணு ஏவுகணைகள் இருக்கிறது. ஆனால் முழு பூமியை அழிப்பதற்கு வெறுமனே 300க்குள்ளே இருந்தால் போதும், 300 அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் போதும், பூமி ஒரு ஆட்கள் கூட இல்லாமல் முற்றிலுமாக அழிக்கப்பட முடியும். ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் அந்த சிந்தனை இல்லாதபடிக்கு மந்த இருதயம், தேவ வசனத்தை கேட்பதிலே மந்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மந்தம், மனச்செழிவு இல்லாதபடிக்கு மனக்குழப்பத்தோடும் உலகத்தை நேசிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையிலே திசை காட்டியாக இருக்க வேண்டிய ஆவியானவர் இன்னைக்கு திசை காட்டி என்ற காரியத்தை இல்லாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், நான் செய்கிறேன் என்று இன்றைக்கு தன்பலத்திலே சார்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாச கூட்டம் மக்கள் இன்னைக்கு சபையில் பெருகி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த சூழலிலே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போவாயானால் உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நீ தளர்ந்து போவாயானால் நீ அறுக்க முடியாது. நீ சோர்ந்து போவாயானால் உன் ஜெபத்துக்கு பதில் வருவது இல்லை. சோர்ந்து போன உள்ளத்தோடு, சோர்ந்து போன ஆவியோடு நீ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிறது என்னவென்றால், எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் அவனவனுடைய கிரியைகள், ரோமர் 2:6, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். God will render to every man according to his deed. There is a reward, there is a price, there is a shield for the people who were living in this world. They will be judged according to their deeds என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறோம். My dear brothers and sisters, if you are a true Christian, நீ உண்மையான ஒரு கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால் உன்னுடைய கிரியைகள் தேவன் அங்கீகரிக்கப்பட்ட உன் கிரியைகளுக்கு தேவன் உனக்கு பதில் அளிப்பார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன், சத்துருவானவன் நம்மளை தளர செய்கிறான். ஏன் தளர செய்கிறான் என்றால், நான் நற்கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, நற்கிரியை செய்யாதபடிக்கு நம்மை திசை திருப்பி விடுகிறான். ஜெபிக்கணும்னு பார்க்குறேன், ஜெபம் பண்ண முடியல. வேதம் வாசிக்கணும்னு பார்க்குறேன், வேதம் வாசிக்க முடியல. சபைக்கு நேரத்துக்கு வரணும்னு பார்க்குறேன், நேரத்துக்கு வர முடியல. ஆராதனைக்கு வரணும்னு திட்டமிடுகிறேன், திட்டத்தின்படி ஒன்று நடக்கப்பட முடியவில்லை. இல்லை 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 என்ற ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே என்னால் முடியல என்ற ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனின் ஜனமே, இவை அனைத்தையும் தேவன் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். மறுரூபமாக்கப்படுகிற நேரம் ஒரு நிமிஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இமைப்பொழுதில் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினாலே வருகையிலே 2 கட்டம் இருக்கிறது. முதல் வருகை ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலே சீயோன் குமார்த்தியாகிய நம்மை, புறஜாதியாராக இருந்த நம்மை, we are called so Gentiles. The Gentiles is been going to be raptured in a fraction of the second. Hallelujah. இந்த புறஜாதியாராக நம்மை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு வந்தார். ஆனால் சொந்த ஜனமோ அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை என்ன செய்தார் என்றால், இந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை புறஜாதியாராகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் அல்லாமா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போறோம். We are going to be transformed instantly. We are not going to be sleeping vessel in this earth. When the trumpet shall sound and the dead shall be raised incorruptible and we shall be changed என்று வேதம் சொல்கிறது. நாம் என்ன செய்யப்பட போகிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். எத்தனை பேருக்கு மறுரூபமாக வேண்டும் என்றத வாஞ்சை? உயர்த்தப்பட்ட கரத்துக்காக ஸ்தோத்திரம். சிலர் கரத்தை உயர்த்தவில்லை, அதற்காக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உனக்கு கரம் உயர்த்தப்படாததுக்கு காரணம் என்ன? சிந்தனையிலே தெளிவில்லை, எதையோ யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்தம் வருகிறது, ஆனால் வார்த்தை இல்லை. சொல்லுங்க, என்ன வருகிறது? சத்தம் கேட்கிறது, ஆனால் என்ன இல்லை? வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுதுதான் அந்த வார்த்தை அவனை மறுரூபமாக்கப்படும். பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, வார்த்தை தான் அவனை மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அந்த வார்த்தை என்னது? கிறிஸ்துவே அந்த வார்த்தை. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை உங்களை மறுரூபமாக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சிலர் முகத்தை பார்க்கிறேன், உங்களுடைய பார்வையை பார்க்கிறேன். அப்படியே உங்களை இங்கே இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய பார்வை எங்கேயோ இருக்கிறது, நினைவுகள் எங்கேயோ இருக்கிறது. அதற்காக நான் உங்களை வருத்தப்படுகிறேன். ஆண்டாலும் ஆண்டவருடைய சத்தம் உங்க காதுகளிலே போவதாக. ஹல்லேலூயா. யார் மறுரூபமாக்கப்பட போகிறார்கள்? Who are going to be transformed? Who are the people who is going to be changed? ஆண்டவர் சொல்றார், யார் மறுரூபமாக்கப்பட போறாங்க? அழியாமையை தேடுகிறவர்களுக்கு. The people who are going to seek, the people who are seeking immortality, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மறுரூபமாக்கப்படுகிறார். இரண்டாவது, யார் மறுரூபமாக்கப்படுகிறார்கள்? அவருடைய கவனம், their focus should be on God and on God's word alone. தேவனை மாத்திரம் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். அவருடைய எண்ணம் எல்லாம், கவனம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போயிருக்கு, 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். 5:40 ஆயிடுச்சு. ஒரு தாயோட உள்ளம் எப்படி இருக்கும்? ஆனா இப்ப இருக்க தாயெல்லாம் அப்படி சொல்ல வேணாம், அவங்க உட்காந்து யூடியூப் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல இருக்க தாய் என்ன செய்வாங்க? 5:15 ஆயிடுச்சுன்னா மகளுக்கு அது செய்யணும், இது செய்யணும், மாலை நேரத்தில் டிஃபன் செஞ்சு வைக்கணும், எல்லாம் செஞ்சு வச்ச பிள்ளைக்கு வந்தவுடன் என்ன பண்ணும்? சூடா கொடுக்கணும் தான் அந்த தாய் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் டேஸ் தாயில எனக்கு எப்படின்னு தெரியலங்க. வந்துருச்சுன்னா, ஏய் இரு, ஜொமேட்டோல போடுறேன், வரோம், உனக்கு சூடா கூட, என்ன வேணும் உனக்கு, எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் காயங்களை பட்டிருக்கிறார், அவர் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த தேவன் உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனை அறிந்தால் தேவனை உன்னை அறிய வைப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தால் நீ சொல்லுவாய், கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுவாய். ஹல்லேலூயா. ருசி பார்க்காத ஒரு சந்ததி இன்றைக்கு சபையிலே பெருகி கொண்டிருக்கிறது. மிக ஆபத்தான நிலையில இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் காணப்படுகிறது. தேவ ஜனமே, ருசி பார்க்காத ஒரு சந்ததி இன்னைக்கு உருவெடுத்து வருகிறது. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு வேதம் முக்கியம் இல்லை, அவர்கள் வைத்திருக்கிற இந்த செல்போன் முக்கியம் என்று இன்னைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செல்போன் இருந்தால் போதும், என் வாழ்க்கை நான் கழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இது பிசாசுடைய மாபெரும் திட்டம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் என்றதான பல தளங்களினாலே இன்னைக்கு வாலிப சமுதாயம் தங்களுடைய திறமையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திறமையை அழிப்பதற்காக தான் அவை எல்லாம் அறிமுக செய்யப்பட்டது. உலக நாடுகள் தலைவர்கள் எல்லாம் கூடினார்கள். எப்படி இந்தியா, சைனா போல வளர்ந்து வருகிற நாடுகளை எப்படி அழிப்பதற்கென்று. உலகத்திலே 60% மேலான இளைஞர் கூட்டம் இருக்கிற ஒரே நாடு இந்திய நாடு.
எந்த நாட்டிலும் 60% வாலிப கூட்டம் இல்லை. The age between 15 to 40. இந்த வயசு தான் எபிலிட்டிஸ், அவங்களுடைய டேலண்ட்ஸ், அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வளர்ந்து வருகிற காலங்கள் இது. இந்த காலத்திலே அவர்களை எப்படி மட்டுப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தார்கள். அப்பொழுது பல காரியத்தை சொன்ன பொழுது ஒரே வழி அவர்களை அழிப்பதற்கு இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த செல்போன் கேம்ஸ். இதை கொடுத்து விட்டால், இதை எந்த பிள்ளை அந்த கம்ப்யூட்டர் கேம்ல அந்த செல்போன்ல அவன் உட்கார ஆரம்பிக்கிறானோ, he will be about 3 to 4 hours, 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் அவன் அந்த நேரத்தை செலவு செய்யும் பொழுது அவனுக்குள் இருக்கிற ஞாபக சக்தி போய்விடுகிறது. He will lose his memory power. இரண்டாவது, ஒரு இரவெல்லாம் விளையாடுகிற ஒரு பழக்கம் வந்து விட்டால் அவனுக்குள்ள வியாதி வருகிறது. His liver will have a malfunction. அவனுடைய கிட்னி பழுதாகிறது. 18 வயதிலே இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது நான் கேள்விப்பட்டேன். 18 வயதிலே டயபெட்டிஸ், 18 வயது பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர். இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் வந்தது என்றால் அவர்களுக்கு there is no activities at all. கடந்த நாட்களிலே நம்முடைய கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் சொன்னார், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்று. எத்தனை பேர் இந்த செய்தி வாசித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். எதில் விளையாடுகிறார்கள் என்றால் கம்ப்யூட்டருக்கு முன்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கிரவுண்ட்ல நல்ல வெளியே விளையாடுங்க, அதுதான் ஆரோக்கியமான சந்ததி என்று சொல்லுகிறார். கொரியா தேசத்திலே சில நாட்கள் அங்கே இருந்த பொழுது ஒரு கல்வி நிலையத்துக்கு சென்று இருந்தோம். அங்கிருந்தான 2.5 வயது உட்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஷெல்டர் ரூம்லாம் கிடையாது. they have the classroom under the tree. அங்க இருக்கிறதான 15 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியை. அந்த ஆசிரியை எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள்? குருவியை பார், அங்க இருக்கிற செடியை பார், அங்க இருக்கிற பூக்களை பார், அந்த செடியை போய் தண்ணி ஊத்து, இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகள் காலையிலே எழுந்து பள்ளிக்கூடத்தின் நேரம் காலையில் 6:30 மணிக்கு, மார்னிங் 6:30, 6:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவில்லை, வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மிக ஆபத்தான நிலைமையில இன்றைக்கு இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அது முக்கியமா இந்தியாவிலே பல லட்ச கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த கேம்பிளிங் என்று சொல்லப்படுகிற இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல இன்னைக்கு பிள்ளைகள் பணத்தை திருடி தகப்பனுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு அந்த பணத்தை இழந்து, தகப்பனுக்கு தெரியாம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பையன் 40,000 ரூபாய்க்கு பெட்டிங்ல விளையாண்டுருக்கிறான். தகப்பனுக்கு இது தெரியாது. நாட்கள் போனது, வருடங்கள் போனது. ஒரு நாள் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருகிறது, நீ எடுத்த 40,000 ரூபாய்க்கு நீ இன்னும் பணம் கட்டவில்லை, ஆதலால் நீ கட்ட வேண்டிய தொகை 16,82,000 ரூபாய் என்று. இந்த கண்ட மாத்திரத்திலே அந்த தகப்பன் மனம் உடைந்து போனான். நடந்தது என்ன? முழு குடும்பமும் தற்கொலைக்கு போனது. ஒரு பையனுடைய தவறுதனால முழு குடும்பம் அழிக்கப்பட்டது. தேவச்சனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியார் ஞாபகப்படுத்துகிறார், நீ தேடுகிறது என்ன? What are you seeking? அழிந்து போகிற காரியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாயா, இல்ல அழியாமை தேடிக்கொண்டு இருக்கிறாயா? அழிந்து போகிற காரியத்தை தேடுவர்களுக்கு நித்திய ராஜ்யம் இல்லை, ஆனால் அழியாமையை தேடுவர்களுக்கு கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறார். சத்தம் இல்லை, சத்தம் இல்லை. அழியாமை தேடுங்க, அழியாமை தேடுங்க. 52 வசனம் 15:52 வாசிக்கிறோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இந்த அழிவில்லாதவர்கள் யார்? அழிவில்லாதவர்களை தேடினவர்கள். இந்த உயிரோடு எழும்புற கூட்டம் யாரு? Who are the people that are going to be raised? These are the people who seek incorruptible.
அழியாமையை தேடுகிறவர்கள் அழியாமையை தரித்தவர்களாக அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு ஏது அழியக்கூடியது ஏது அழியாமை தெரியாது. ஏன்? the foundation of the salvation, ரட்சிப்பின் அஸ்திபாரம் இல்லை. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு தானே பாஸ்டர் ஞானசானம் கொடுங்க. பாவத்தை வெறுக்கவில்லை, பாவத்தை அறியவில்லை, பாவத்தை விட்டு விடவில்லை, பாவத்துடைய பாசத்தை அவர்கள் அருவருக்கவில்லை. இதெல்லாம் இல்லாம straight they come forward to be baptized. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன். அழியாமையை தேடுறவர்களுக்கு மாத்திரம்தான், அழியாமையை பற்றிக் கொள்கிறவர்கள் மாத்திரம்தான், மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் எக்காலம் சத்தம் கேட்கும் பொழுது அழியாமை தேடினவர்கள் அழியாமை தரித்துக் கொண்டு மறுரூபமாவார்கள். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆரவாரம் செய்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது எது? What is your mind? What is the thing that is occupied your heart? உன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்கள் என்ன? உன் இருதயத்தில் இருக்கிற காரியம் என்ன? இருதயமே மகா திருக்கும் கேடுள்ளதும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். The most corruptible part of our body is our mind and heart. இந்த இருதயத்தில் நீ என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அழியாமை தேடுவர்களுக்கு கர்த்தர் அழியாத ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பார். அழியாமை நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் எக்காலம் கேட்கும். அழியாமை தேடுகிறவர்கள் அழியாத சரீரத்தோடு உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய முன்னுரிமை என்ன? What is your priority in your life? What is your priority? உன்னுடைய முன்னுரிமை எது? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? எதற்கு முதன்மை கொடுக்கப்படுகிறது? மிக வேதனையோடு சொல்லுகிறேன், கண்ணீரோடு நான் வாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஐயோ, சபை இப்படி இருக்கிறதே, மக்கள் இப்படி இருக்கிறார்களே. எத்தனை பேர் ஆண்டோட வருகையில போவாங்க, தங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களே. ஹிந்தி கிளாஸ் நடக்கிறது. எங்க ஹிந்தி வாத்தியாரை நான் செஞ்சதெல்லாம் உட்காந்து முதல் நாள் உட்காந்து அழுத நான். ஐயோ, அந்த வாத்தியாரை எப்படிலாம் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். அந்த நாட்களிலே ஹிந்தி போராட்டம் நடந்தது. அந்த ஹிந்தி போராட்டத்தில் முன்னிலையில் நின்றவர்கள் அநேகர், அதில் நானும் ஒருவன். அப்பவே ஹிந்தி கத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இழந்துட்டேனே, எதுவுமே மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது. இட் ஹஸ் பிகம் டூ லேட். அப்பவே கத்திருந்தா இன்னைக்கு நான் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ பேசியிருப்பேனே, இந்தியில் நான் புறம்ப வாய்ந்தவனாக இருப்பேனே. அழுத, கண்ணீர் விடலை, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதா ரொம்ப கொடுமைங்க. கண்ணீர் விட்டு அழுதா நல்லது, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுகிறது வேதனைங்க. தேவஜனமே, இந்த வார்த்தை உனக்கு வரும் பொழுது, இந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நீ பிழைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை மறுரூபமாக்குவா. உன்னோட வாழ்க்கையில் வாட் இஸ் யுவர் பிரியாரிட்டி? நம்முடைய பிரியாரிட்டி எங்கே திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு? சர்ச்சில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒழுங்காக வேலைக்கு போவோம், ஒழுங்காக பள்ளிக்கூடம் போவோம், ஒழுங்காக காலேஜ் போவோம். ஆனால் சண்டே மாத்திரம்தான் we keep our outings. Sunday is the only day where we can spend my day for my friend. Sunday is the day that where I can spend for my family. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் என் ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போக முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் கடைக்கு போக முடியும். ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் நோ, ஐ எம் வெரி பிஸி. தேவஜனமே, this day is not yours. This day is God's day. This day is the day of resurrection. இந்த நாளை நீ இதை அனுசரித்தால்
உயிர்த்தெழுந்த நாளை நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீ மரணம் அடையும் பொழுது நீ உயிரோடு எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சண்டே ஈவினிங் நான் கரம்படி வரும்போது அப்போ என் ஃப்ளாட்ஸில் பார்ப்பேன், எல்லா ஜனங்கள் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட சொல்லுவார், நீ காலை கூட சர்ச்சுக்கு வரப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன், எல்லா உலகத்தை அனுபவிக்கிறாங்க, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே நாங்கள் எங்கேயும் போக முடியல? ஒரு ஷாப்பிங் போய் பல மாதம் ஆகுது ஆஸ் அ ஃபேமிலி. ஒரு மாலுக்கு போய் பல மாதம், என்னால் எங்கேயுமே போக முடியல ஆண்டவரே. அப்போ ஆண்டோட வார்த்தை என் மனசாட்சி சொல்லுது, இதற்காக நான் உன்னை அழைக்கல, இதை காட்டிலும் ஒரு பெட்டர் பிளேஸ் தேர் இஸ் இன் ஹெவன். இட் இஸ் இன் ஹெவன், நாட் இன் திஸ் எர்த். Better place, there is a better position, and there is a big palace. நீ அரண்மனையை நாடுகிறாயா, அந்த உலகத்தின் அழிவை நாடுகிறாயா? ஆண்டவரே எனக்கு அரண்மனை வேணும். அப்போ நீ இதிலே இரு. உன்னுடைய முன்னுரிமை என்ன? How you reflect Jesus in your everyday life. நீ இயேசுவை அநேகருக்கு நீ எப்படி நீ பிரதிபலிக்கிற? How you reflecting? அழியாமையை தேடும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். அழிவுள்ளதை பார்க்கும் பொழுது, அழிவுள்ளதை நீ தரித்துக் கொள்ளும் பொழுது ஜனங்கள் உனக்குள்ள இயேசுவை பார்க்க முடியாது. எத்தனை பேர் இது புரியுது? Are you able to express Jesus in your everyday life? மன்னிக்கிற ஸ்பாவம் இருக்கா? மறக்கிற ஸ்பாவம் இருக்கா? கசப்பு இருக்கா? பொய், திருடு, ஏமாத்து, வஞ்சிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் இல்லாட்டினா உலகத்தில் வாழ முடியாதுன்றாங்க. அது பரலோகம் வர முடியாது. வாழ்க்கை பரலோகத்தில் உள்ள வாழ்க்கை, அது பரலோகத்துடைய வாழ்க்கை, அது வேற வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? முதல் காரியம், உன்னை காண்போர் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை காண முடியுதா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த பிரகாசம் நமக்குள்ள வாழ்க்கை இருக்கிறதா? உன்னுடைய எண்ணத்துக்குள்ள, உன்னுடைய நினைவுக்குள்ள என்ன இருக்கிறது? ஏன் உன்னால் ஆராதனைக்கு வர முடியவில்லை? ஏன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியல? எது உன்னை தடுக்கிறது? வாட் இஸ் காசிங் யூ ஹிண்ட்ரன்ஸ்? வாட் இஸ் மேக்கிங் யூ ஸ்பிரிச்சுவலி வீக்? உன்னுடைய வாழ்க்கையிலே உன் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிறது என்ன? ஆவிக்குரிய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற காரியம் என்ன? நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ அதை ஆராய்ந்து நாம் பார்ப்போமானால் அழியாமையை உடைய நம்முடைய அனுபவம் கர்த்தர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆளுகை செய்கிறது என்ன? உன்னுடைய நினைவுகள் உலக பிரகாரமாய் இருக்குமேயானால், நீ உலக பிரகாரமாய் நினைப்பையானால் நமக்கும் உலகத்தானுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் உலகத்தான் சொல்றதா செய்கிறோம். நான் ஆடி மாசத்துல என்ன அவன் செய்கிறானோ அதே நம்ம செஞ்சுனுக்கிறோம். அவன் என்ன பண்ணுறானோ அதே நம்ம பண்ணுகிறோம். டைமிங் பார்க்குறோம், தேய்ப்பற வளர்ப்பற. ஐயோ, நாள் பார்க்குறவனுக்கும் குறி பார்க்குறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கியா பைபிளில்? நாம் தொப்புல இருக்கப்பட வேண்டும். நம்ம எதோ நினச்சிங்கிறோம் பரலோகம் போயிடலான்னு. இல்லைங்க, முடியவே முடியாது. உன்னை ஆளுகை செய்கிறது உன்னுடைய நினைவும் உன்னுடைய இருதயமும் உன்னை ஆளுகை செய்கிறது என்றால் நீ அழிவை தேடிக்கொண்டிருக்கிறாய். You are seeking the things of the world. The things of the world will destroy your spiritual life. தேவஜனமே, உன்னை ஆளுகிறது கர்த்தரா இருக்க வேண்டும். உன்னை ஆளுகிறது தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya. உன் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் இருக்குமேயானால், உன் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உனக்குள்ள இருக்குமேயானால், கிறிஸ்து இயேசுவின் வசனம் உங்கள் இருதயத்திலே வாசமாய் இருக்கும். ஆமீன். வராத ஆனால் அது பட்சம் தானே வரும். நல்லவங்க, நீங்க நடிக்க தெரியல, என்ன போலதான் உண்மையை பேசுகிறேன், அதற்காக நான் ஸ்தோத்திரம். அது நீங்க உண்மையா உன் மனசுல இருந்தால் ஆமீன் வரும். இல்லைன்னா உங்களை மாத்திக்கங்க. உங்களை மாத்தாத பட்சத்தில் வேதம் தெளிவா சொல்லுது, அருவருப்பும் பொய்யையும் அசுத்தத்தையும் நடப்பிக்கிறது ஒன்றும் என்ன செய்ய முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது. நீ மாசம் மாசம் பல ஆயிரம் நீ தசம்பாகம் கொடுக்கலாம், நீ புல்பிட்டில் ஏறி குதி குதி குதின்னு குதிக்கலாம், ஆனாலும் பிரசங்கம் நூற்றுக்கணக்கான பிரசங்கம் பண்ணலாம், வேதத்தை கரைச்சி கொடுக்கலாம், ஆனால் வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத பட்சத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சிலுவை சுமப்பதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுப்பானால் சிலுவை அவனுக்கு பாரமாய் இருக்காது. சொல்லுங்க, ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் சிலுவை சுமப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் சிலுவை அவனுக்கு என்ன இருக்காது, பாரமா இருக்காது. சிலுவை குறித்து அவனுக்கு எதுவுமே தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, ஞானஸ்தானம் என்னன்னே தெரியாது. அவனை போய் சிலுவை சுமடானா அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இதெல்லாம் வேற ஆளப்பாருன்னு சொல்லி சிலுவை வச்சுட்டு போயிடுவான். அப்படி தேவ ராஜ்யத்துக்குள்ள அவங்களாம் வர முடியாது. லாபமானாலும் நஷ்டமானாலும் துன்பமானாலும் கண்ணீரானாலும் இடுக்கண்ணானாலும் வேதனையானாலும் பல இழப்புகளானாலும் நான் கிறிஸ்துவை விட மாட்டேன். அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் விட மாட்டேன். அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்க, நான் அந்த அபிஷேகத்தை இழக்க மாட்டேன். சத்துருக்கள் வந்தாலும் நான் எழுந்து நிற்பேன். எனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தருடைய சிலுவை பாரமா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சிலுவை உங்களுக்கு பாரமா இருக்கிறதா? வியாதிகள் உங்களுக்கு பாரமா இருக்கிறதா? வாழ்க்கையில தோல்வி உங்களுக்கு பாரமா இருக்கிறதா? இச்சை உங்களுக்கு ஜெயிக்க முடியவில்லையா? இச்சையினால நீங்க விழுந்து போனீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, செட் ரைட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சீர் செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க. ஒழுங்குபடுத்தாத பட்சத்திலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேலும் ஆண்டவருடைய வசனத்தின் மேல் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய வருகைக்காய் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரண்டாவது மகன் தகப்பனுடைய ஆஸ்தியினுடைய பகுதியை வாங்கி கொண்டு போய்விட்டான். நாட்கள் போனது. தகப்பனுடைய பார்வை எப்பொழுது என் மகன் திரும்பி வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது வருவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தகப்பன் அப்படி ஒரு நாளிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே தன்னுடைய இளைய குமாரன் வருகிறதை பார்க்கிறார். தூரத்திலே, in a far off distance என்று வேதம் சொல்கிறது. வெகு தூரத்தில் தன்னுடைய மகன் வருகிறதை பார்க்கிறான். வேதம் சொல்கிறது, தகப்பன் ஓடி போய் தன்னுடைய குமாரனை என்ன செய்கிறார், கட்டி அரவணைத்துக் கொள்கிறார். இதான் கிருபை. குமாரன் சொல்லுகிறான், தகப்பனே, நான் உனக்கு மகனாயிருப்பதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை, நீர் என்னை வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும். Keep me, make me one of the servant of yours. ஆனால் இயேசு சொல்கிறார், no, you are not a servant, you are my son. நீ என்னுடைய வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய குமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் கவனமாய் கேட்கும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது, உன்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே கர்த்தர் உன்னை கோதுமை மணியாக தன்னுடைய கடையத்தில் கர்த்தர் சேர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. எடுக்கப்படாத கோதுமை மணிகள், மறுரூபமாக்கப்படாத கோதுமை மணிகள், அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கலையோடு கலையாய் சேர்த்து அக்கினி ஜுவாலையிலே போட அவர் வருக இருக்கிறார். அன்னைக்கு தேவ ஜனமே,
ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 2 verse 10. 1 பேதுரு 2:10 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்னே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம எப்படியா இருந்தோம்? What's our condition? In past we are not the people of God. முன்னமே நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ நாம் எப்படியா இருக்கிறோம்? தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இப்பொழுதோ? நாம் முன்னே தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுது நான் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவ ஜனம் தான் மறுரூபமாக்கப்படுகிற தேவ கூட்டம். இந்த ஜனம் தான் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் மறுரூபமாக்கப்பட போகிறார்கள். தேவ ஜனம் சபையில இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஜனங்கள் தேவ ஜனமா இருக்க வேண்டும். சொல்லுங்க. தேவ ஜனங்களா இருக்கிறவர்கள் தேவ சபையில் இருக்க வேண்டும். தேவ சபையில் இருக்கிறவர்கள் இந்த தேவ ஜனம் தான் மறுரூபமாக்கப்படுகிற ஜனம். சபைக்கு வந்ததனால தேவ ஜனம் அல்ல. சபைக்கு வருகிறவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். You should express Jesus. You should reflect Jesus. You should exhibit Jesus. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்காத பட்சத்திலே, இயேசு கிறிஸ்துவை கூட வாழ்க்கையை வெளிப்படுத்தாத பட்சத்திலே ஒரு மனிதனும் தேவ மனிதனாய் இருக்க முடியாது. He might be a bishop. He might be a reverend. He might be a senior pastor. எதுவா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருக்க வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருக்க வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தேவ ஜனமாயிருப்பார்கள். அந்த தேவ ஜனம் அவர்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இரக்கம் பெற்றிருப்போமானால், இரக்கம் பெற்ற கரங்களை, இரக்கம் பெற்றவர்களாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவ்வளவுதானா? ஒரு ஆரவார சத்தம் கேட்கப்பட வேண்டும். இரக்கம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். இந்த இரக்கம் இயேசுவின் இரத்தத்தினால, மரணத்தினால வந்த இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் பெற்றிருக்க வேண்டும். இரக்கம் பெற்றவர்கள் மறுரூபமாவார்கள். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்கள் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், அந்நியர்களாய் இருந்தோம், பரதேசிகளாய் இருந்தோம். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி மறுரூபமாக வேண்டும் என்றால் we should not be a stranger. நாம் அந்நியராய் இருக்க கூடாது. We should not be as pilgrims of no address. பரதேசி. வம்சம் கிடையாது, விலாசம் கிடையாது, குடியிருப்பு கிடையாது. அவர் மனம் போல போவாரு, மனம் போல பேசுவாரு, மனம் போல ஜீவிப்பாரு, மனம் போல சாப்பிடுவாரு, மனம் போல உடுத்துவாரு, மனம் போல நினைப்பாரு, நினைச்சதை செஞ்சிருவாரு. அவர்கள், வேதம் சொல்கிறது அவர்கள் பரதேசிகள் என்று சொல்கிறது. ஆனால் தேவன் நம்மளை அந்நியராய் கருதவில்லை. தேவன் நம்மளை அவர் சொந்த பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பரதேசிகளாய் வைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவுக்கு போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவத்தினால் வருகிறதான ஆதாயம் விட்டு விடுகிறவன் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நாம் உலகத்துக்கு பரதேசி, ஆனால் தேவனுடைய பார்வை நாம் பரதேசிகள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உலகத்துக்கு நாம் யாரா இருக்கிறோம்? பரதேசியா இருக்கிறோம். ஆண்டோட பார்வையில் நாம் யாரும் இல்லை. எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் அப்பா பேர் என்ன? வரமாட்டேங்குதே. அது நான் அப்பான்னு சொல்றதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். என்னன்னு? எனக்கு அப்பா ஏசு அப்பா. எனக்கு அப்பாவே கிடையாது ஐயா. எங்கள் அப்பாவை போயிட்டாங்க. நான் பரதேசியா உலக வாழ்க்கையில். ஆனால் பரலோக வாழ்க்கையில் எனக்கு நான் பரதேசி கிடையாது. எங்கள் அப்பா ஐஸ்வர்ய சம்பந்த, கிருபையில் மிகுந்தவ, பரிசுத்தத்திலே குறைவில்லாதவ, அவர் தான் தெரிந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிற மேசியா. ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. என் அப்பா ஐஸ்வர்யத்தின் தேவனாயிருக்கிறாரு, ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறாரு, மகிமையின் தேவனாயிருக்கிறாரு. எங்க அப்பாக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகத்தில் நான் பரதேசி இல்லை, நான் பூமிக்கு தான் பரதேசி. பூமிக்கு பரதேசியா இருக்கிறவன் பரலோகத்தில் அவன் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பான். இந்த பூமியில அறிந்திருக்கிறவன் பரலோகத்திலே இடமில்லாமல் இருப்பான். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் செத்த 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ரவுடி செத்த 5000 பேர் வரான். ஒரு சாதாரண குடிமகன் செத்தா 100 பேர் இருக்கிறான். ஒரு பெரிய அரசியல்வாதி செத்தா கவர்மெண்ட் லீவ் விட்டுறாங்க ஐயா. ரோடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, டிராபிக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்? முக்கியமான செத்துட்டார், அதோட முடிஞ்சது. ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, ஆபீஸ் லீவு. ஏன்? அவர் செத்துட்டார். ஒரு நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை அறியாது இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வசனத்தை வாசித்திருக்கிறீங்க? உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. The godly people will not be recognized by this perishable world, but the kingdom of God is accepted as. மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. மாம்சம் இச்சையை தூண்டும், இச்சை பாவத்தை செய்ய வைக்கும், பாவம் மரணத்தை உண்டாக்கும், மரணம் ஆள் கடலாகிய அக்கினி கடலிலே தள்ளும். அதனால் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். 1 பேதுரு 1:13 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. இரண்டாவது என்ன செய்யும்? மனதின் அறையை கட்டிக்கொண்டு. சொல்லுங்க, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. Wherefore gird up the loins of your mind. There's a door, there's a window, there is an entrance for your mind. The door, that window, that entrance has to be shut. அதை தாழ்பால் போட வேண்டும். ஒன்றும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற காரியங்கள் வெளியே போகக்கூடாது. இன்றைக்கு கேட்கிற சத்தியம் உங்களுடைய மனதுக்குள்ள இருக்க வேண்டும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகும்போது கையை பிடிச்சி கேட்குறான். முதல் பாயிண்ட் என்ன சிஸ்டர், 2வது பாயிண்ட் என்ன, 3வது பாயிண்ட் என்ன, அதான் சொல்லிட்டு போவீங்க. எனக்கு தெரியும். கேட்டேன் பாஸ்டர், கேட்டேன், சத்தம் கேட்டுச்சு, வார்த்தை வரல. ஏன் மனதை கட்டவில்லை? ஏன் மனசை கட்டல? அங்க கிளம்பும் பொழுது வீட்டில் பைய எடுத்துக்கிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது டிசைட் பண்ணிட்டோம் எந்த ஹோட்டலில் மத்தியானம் சாப்பிட்றது. நம்ம வீட்டிலே டிசைட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அதுக்குள்ள வந்துட்டான். சீக்கிரம் முடிப்பாரா, லேட்டா முடிப்பாரா, சீக்கிரம் முடிப்பாரா, லேட்டா முடிப்பாரா, எப்போ போகலாம், எப்போ சமைக்கலாம், எப்போ எதை சமைக்கலாம், எப்போ நீ தூங்கலாம், சாயங்காலம் எங்கே போகலாம், எங்கே சுற்றின்னு வரலாம். இதுதான் என்ன வச்சிருக்கிறதுயா. உன் மனதை கட்டவில்லை என்றால், சொல்லுங்க, மனதை கட்டவில்லை என்றால் அழியாமை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். If you're not able to grit your mind, you're not seeking immortality. If you are a person who seeks immortality, that a person who has locked the door and the window and the entrance of his mind and heart. ஒரு மனிதன் தேவனுடைய அழியாமையை தேடும் பொழுது அவனுடைய இருதயம் கதவு தாப்பால் பட்டிருக்கிறோம். அந்த தாழ்பாலுக்கு சாவி இயேசு கிறிஸ்துவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா,
He should operate you. அவர் உன்னை இயக்க வேண்டும், அவர் உன்னை நடத்த வேண்டும், அவர் உன்னை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை போஷிக்குவார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அழியாமையை என்ன செய்ய வேண்டும்? மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். இரண்டாவது உங்க மனதின் அறிய என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். மூணாவது என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருந்தாதான் நீ மறுரூபமாக்கப்பட முடியும். தெளிந்த புத்தி இல்லை என்றால் உன்னால மறுரூபமாக்கப்பட முடியாது. You must be very sensitive for the sins. உலகத்திலே இருக்கிற பாவத்தை குறித்து மிக அறிந்தவனாய் இருக்க வேண்டும். நேற்று உபவாச ஜெபத்தில் பார்த்தோம். எதிர்த்து நில், இடம் கொடுக்காதே. மூன்றாவது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? மூன்றாவது என்னது? அவரை சொல்லுங்க, மறந்தாச்சா? உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களாம் சொல்லுங்க, பிசாசு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும், இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது என்னது? அவருடைய மகிமைக்குள்ளே, அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். தேவச்சனமே, இந்த உலக வாழ்க்கை கொடூரம், நித்திய ஆக்கினை மகா கொடூரம். சொல்லுங்க, இந்த உலக வாழ்க்கை கொடூரம், நித்திய ஆக்கினை மகா கொடூரம். அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You should know the consequences of a life which are not immortality. மறுரூபமாக்கப்படாத வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு என்ன நடக்கும் என்பதை சிந்திக்க யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சிந்திக்கிற கெப்பாசிட்டியை பிசாசு பிடிங்கிட்டான். Thinking power. Many people are not able to realize the consequences of their mistake in their life. வாழ்க்கையில செய்த தவறுக்கு உண்டான காரியங்கள் பிரதிபலன் என்ன இருக்குன்றதை மறந்துட்டாங்க. தேவன் அன்பாக இருக்கிறது, ஓகே காட், ஆனால் சகலத்தையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ மறக்க கூடாது. All your deeds will be judged. There's a reward. It's good or bad, bad or the worst. நல்லது கெட்டது மிக மோசமானது எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்ச இச்சைகளை என்ன செய்? விட்டு விலகு, உன் மனதின் அறையை கட்டிக்கொள்ளு. மூணாவது தெளிந்த புத்தியுள்ளாய் இரு. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உடனே சொல்லுவோமா? மறுரூபமாக்கப்பட அழியாமை நாம் பெற்றுக்கொள்ள முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும், மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்க வேண்டும். நான்காவது கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளதாக இருக்க வேண்டும். உன் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே உன் தேவமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:28 வாசிக்கும் பொழுது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பான். எல்லாம் சேர்ந்து எல்லாம் வாசிப்போம். தன் 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 ஐஸ்வர்யத்தை, தன் வருமானத்தை, தன் சொத்தை, தன் படிப்பை, தன் திறமைகளை, தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய குடும்ப பின்னணியத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன் சுய பலத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். தன்னுடைய வருமானத்தின் மேல் சார்ந்து இருக்கிறவன் விழுந்து போவான். கர்த்தரை சாராத எதுவுமே நிலைத்து நிற்காது. ஆனால் நீதிமான்களோ
துளிரை போல வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வெட்டு வெட்டினாலும் கீழே அடி வேறு பெருக்கத்து இருக்கும், மிகுந்த கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த தோட்டத்தில் என்னை கொண்டு போனவர்கள் ஒரு விசுவாசி. ஐயா அந்த தோட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூட்டு போனோம். போகிற வழி ஐயா நான் கிராமத்துக்கு போனோம். போகிற வழியில் எங்கள் தோட்டம் இருக்கு ஐயா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு. நான் எதையோ உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடிக்க போனேன். போனால் அவர் சொன்னார், ஐயா இதான் எங்கள் தோட்டம். அப்படியே பிரதர் ரொம்ப சந்தோஷம். எத்தனை எவ்வளோ இடம்? 10 ஏக்கர் ஐயா, வெறும் முருங்கை மரம். ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னார், பாஸ்டர் 50 கோடி ரூபாய் நாங்கள் சம்பாதிக்கிறோம். என்ன பிரதர் பண்றீங்க? வேர்ல இருந்து நுனி வரைக்கும் எக்ஸ்போர்ட். எதுவுமே நாங்கள் இங்கே லோக்கலில் கொடுக்கறது இல்லை, எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு காயுடைய நீளம் 42 இன்ச்சு. அது இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. இதுக்கு என்ன சீக்கிரம், என்ன உரம் போடுறீங்களான்னு? உரம் போடுறதான் பாஸ்டர். முதல் 3 வருஷத்துக்கு நாங்கள் அந்த மரத்தை காய்க்கவே விட மாட்டோம், வெட்டிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? வெட்டிக்கிட்டே இருப்போம். இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற குப்பைகள்லாம், மார்க்கெட்டில் இருக்கிற குப்பைகள்லாம், விவசாயி போடுற குப்பைகள்லாம், வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே மண்புழுவாக மாற்றி அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி டெய்லி போட மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போடுவோம். மரம் என்னமோ பார்த்தா ஒரு 7 அடி தான் இருக்குது. கீழே இதை பார்த்தா, அட்டி மரத்தை பார்த்தா எப்படி ஒரு 10-12 இன்ச்சுக்கு இருக்குது. அப்பா, அந்த மரத்தை பார்த்ததே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஒரு மரத்துக்கு 100 காய் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுவோம் பாஸ்டர், அதுக்கு மேலே விட மாட்டோம். 100 காய் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். மற்றவங்களாம் காய்க்குதேன்னு கொடுத்து விட்டுனே இருப்பாங்க. 100 காய் வந்தோடனே அதை ஸ்டாப், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? மரத்தை வெட்டிடுவோம், மேலே இதுக்காக வெட்டிடுவோம், கீழே விட்டு வச்சுருப்போம், காய்க்காது. கீரை தனியாக போகும், பூ தனியாக போகும், பட்டை தனியாக போகும். வெட்ட வெட்ட சொல்லுங்க, வெட்ட வெட்ட உரம் போட அத்தனை பொருள்களும் அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேவ ஜனமே, நீ எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாயோ, எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறாயோ, எவ்வளோ ஏமாற்றங்களை நீ அடிக்கிறாயோ, நீ கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவருடைய பார்வையிலே நீ கவனமாயிரு, தெளிந்த புத்தியுள்ளனாயிரு. ஆண்டவருடைய கிருபை மேலே சார்ந்திரு, மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அந்த கனி பரலோகத்துக்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், நீதிமானோ துளிரை போல நீதிமான். இயேசுவின் பார்வையிலே ஆண்டவரே பற்றி கொள்கிறவன், ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவன், ஆண்டவரை நோக்குகிறவன், ஆண்டவருடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறவன், ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவன். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காத யாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. Do you know that? இது சொல்றதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க தயங்குறாங்க, சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சொன்னா ஜனங்க வரமாட்டாங்க. This is the fact. நீ வேலைக்கு போறீங்க, வேலை செய்றீங்க, நீ 8:30 மணிக்கு வேலையில் இருக்கணும், நீ டெய்லி 10 மணிக்கு போ, வாரத்துக்கு 2 நாள் லீவ் எடு. நல்லா வைப்பார் உங்கள் மேனேஜர் வேலையில். அப்படி வைக்கிறாங்களா? அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வேலைக்காரி வேலை செய்கிறாங்க, வாரத்துக்கு 3 நாள் லீவு. காலையில் வந்தால் சாயங்காலம் வருதில்ல, சாயங்காலம் வந்தால் காலைல வருதில்ல, சம்பளம் கொடுப்பீங்களா? ஹலோ மிஸ்டர் நடிகர் மேடம், உனக்கு ஒரு சட்டம், வேலைக்காரிக்கு ஒரு சட்டமா? தேவனுடைய பார்வையில் எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே நியாயம். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் நீதிமான்கள், அவர்கள் துளிர் விடுவார்கள், அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார். அந்த கனி ஆண்டுடைய பார்வையில் இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். The book of Matthew chapter 6 verse 20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது. பரலோகத்தில் எங்க இருக்கணும்? நம்முடைய பொக்கிஷம். Our wealth, our treasures
Our strength must be in heaven. Your money power, your power in education, ஆண்டவர் உலக ஆஸ்திகளை அருவருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆஸ்திகள் கர்த்தருக்காக இருக்கட்டும். கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கே காணப்படும். ஒரு மனிதன் ஆஸ்திக்கு பின்னாலே போகும் பொழுது அவன் கர்த்தருக்கு பின்னே இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I know some of my friends, my relatives. இந்த பேங்க்ல இவ்வளோ போடு, இவ்வளோ கோல்டு வச்சுக்கோ, இவ்வளோ லேண்ட் வச்சுக்கோ, இதுவே உட்காந்து அப்படியே பிளான். ஆண்டோட பார்வையில் ரொம்ப தாழ்மையாக சொல்ல, ஐ எம் த லீஸ்ட். எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், டேய் உங்கள் குடும்பம் தாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க தாண்டா சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா இருங்கடா, ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. அப்பாட்ட சொன்னப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அப்போ தெரியும்டா, எனக்கு தெரியும். அப்பா என்கிட்ட சில வருஷங்கள் என்கிட்ட இருந்தப்போ நாங்கள் அப்பா கிட்ட சில பேசும்போது சொல்லுவேன், எல்லார்ட்டையும் பணம் இருக்குதுடா, அவங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட கிருபை இருக்குது, அவங்ககிட்ட சந்தோஷம் இருக்குது, அதான் பணக்காரன். பணத்தினால வர சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்தினால வர சந்தோஷம் தான் பணக்காரன். பணக்காரன் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா வரல பார்த்தீங்களா? ஐஸ்வர்யத்தை பொக்கிஷத்தை எங்க சேர்க்க வேண்டும்? பரலோகத்தில். சொல்லுங்க, எங்க வைக்கணும்? பரலோகத்தில். உங்க ஆஸ்தி இருந்தால் தான் நீ மறுரூபமாக்க முடியும். பரலோகத்தோட ஆஸ்தி இல்லாட்டா பரலோகம் மறுரூபமாக்க முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் இன் ஹெவன். உனக்கு பரலோகத்தில் உன் பொக்கிஷம் இருந்தால் தான் அந்த பொக்கிஷத்தை பார்க்க ஆண்டவர் கூட்டு போவார். வாப்பா வா. உனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் இடம், நீ போக பரலோகத்தில் இடம் இல்லை. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதனால் நான் சொல்ல, நீங்கள் பணமாக சர்ச்சைக்கு கொடுங்க, பணமாக எனக்கு கொடுங்க, உங்கள் பரலோகத்தில் பணம் இருக்குன்னு. ஐயோ வேணாயா, பணமே வேணாயா. சில தசமாமே கொடுக்கறதில்ல. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அநேகர் கொடுக்கிறீர்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலருக்கு தசமாகனா என்னன்னே தெரியாது, அது பற்றி பரவாயில்ல, என்ன டீச்சிங்கும் கிடையாது. நேற்று கூட மிஷன் கன்வென்ஷன் நடந்தது, நாங்கள் தான் என் கையில இருந்தால் செலவு பண்ணியிருக்கிறேன். 3000 ரூபாய் கொடுத்தாகணும். எஸ், ஐ ஹவ் பெய்ட். உங்கள் பணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்களும் கர்த்தர் தான். எனக்கு இங்கே வேலையே கிடையாது பணத்தில். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கர்த்தர் என்னை போஷிக்கிறாரு. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு குறை இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு தேவையை சந்திக்கிறாரு. எங்களை நீங்கள் 1000 கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு 10,000 இப்படியோ ஆண்டவர் கொடுக்குறாரு. என் விசுவாசம், என் நம்பிக்கை அதை தான். நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னு காரணம் எங்கள் முற்பிதாக்கள் செய்த ஊழியங்கள். இன்றைக்கும் விக்ரமசிங்கம் போனீங்கன்னா மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி, தாத்தாவோட நிலம். எத்தனையோ கிராமங்களில் அவங்க நிலம் வாங்கி கொடுத்து சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் நாங்கள் ஆண்டு நல்லா வச்சுருக்கிறாரு, சமாதானமாக வச்சுருக்கிறாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? பொக்கிஷம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் பொக்கிஷம் நான் பரலோகத்தில் சேர்த்து வைக்க அழியாமை நான் தேடணும். ஆண்டவரை தேட வேண்டும். என்னோட முன்னுரிமை ஆண்டவராக இருக்க வேண்டும். Don't keep God secondary. Your prime must be on God. Prime, முன்னுரிமை, முதன்மை, முக்கியத்துவம் ஆண்டவராகவும் ஆண்டோடைய வார்த்தையாகவும்
ஊழியமாகவும் சபையாகவும் போதகருடைய வார்த்தையாக எவர் வைக்கிறார்களோ அவர்கள் தான் அழியாமை தேடுகிறவர்கள். அழியாமை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். அந்த அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே வருக வேண்டும் என்றால் நாம் அழியாமையை உடையவர்களாக இருக்க வேண்டும். அழியாமை தேடுதலாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த மந்தம் நம்மளை ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விடுகிறது. அந்த மந்தம் தேவனுடைய வல்லமை உணராமல் போய்விடுகிறது. அந்த மந்த இருதயம் தான் ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அந்த மந்த இருதயம் தான் நம்மளை தத்தளிக்க செய்ய வைக்கிறது. அந்த மந்த இருதயத்திலிருந்து வெளியே வாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே நான் அழிவுள்ளதை தேடுகிறது, ஆண்டவரை தேடினது போதும். ஆண்டவரே அழிந்து போகிற காரியத்துக்கு பின்னால போனது போதும். ஆண்டவரே இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் அழியாமை தேட எனக்கு உதவி செய்வீராக. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தேடுகிறது அழியாமையான காரியங்கள். அது மனிதனுக்கு அது ரகசியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இட்ஸ் a great secret. பவுல் சொல்கிறார், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை அதை பார்க்கிறோம். இதோ ஒரு ரகசியம். அந்த ரகசியம் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். அந்த ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், டேய் எத்தனை நாள் தான் இந்தியாவில் இருக்க போற, வாடா எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் பண்ணிடலாம். என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுரு, உனக்கு க்ரீன் கார்டு தான், அங்கே போயிடலாம். எவ்வளோங்க? 10 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். எனக்கு உடனே என்ன செஞ்சிருவாங்க? க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க. எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். அப்போ தான் யோசித்தேன், இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு சிட்டிசன்ஷிப் எங்கள் பரலோகத்தில் ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்தில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குது என்றால், உன் பணத்தையும் உன் பொருளையும் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் நீ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த தேசத்தினுடைய குடியுரிமையாக மாற முடியும் என்றால், பரலோகம் சொல்லுது, இயேசு சொல்லுறாரு, உன் பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைங்க, அங்கே உனக்கு நல்ல பங்கை கர்த்தர் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தை எனக்குள்ளே ஆண்டவரே ரீங்காரம் செய்து கொண்டு இருக்கட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். அந்த மறுரூபமாக்கப்படுகிறவர்கள் யார்? முதன்மை இடத்தை கொடுக்கிறவர்களுக்கு, the people who gives priority to God, priority to the God's word, priority to the church, priority to the pastor's word, priority to the all the grace. hallelujah. எல்லா கிருபைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் முன்னுரிமை கொடுத்து ஆண்டவர் உங்களை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து வைப்பார். hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? உன்னுடைய சிந்தனையில இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? What is occupying you in your mind and in your heart? What is ruling you? Where does the thought takes you? உன்னுடைய இருதயத்தின் நினைவு எங்கே கொண்டு போகிறது? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், கிறிஸ்து இயேசுடைய வார்த்தை வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும். கிறிஸ்துடைய வசனம் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், கடைசி எக்காலத்துடைய சத்தம் உங்க காதுகளிலே கேட்கும். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மறுரூபம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை உனக்கு பாரமாய் இருக்குமேயானால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். If you are sincerely born again and you like the cross never be a burden for you. உன்னுடைய வாழ்க்கை உண்மையாய் மனம் திரும்பி சிலுவை சுமக்க நீ உன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது சிலுவை உனக்கு பாரமானவைகள் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் துளரை போல தளர்விடும் பொழுது நாம் ஐஸ்வர்யத்தை நம்பாமல் இருக்க வேண்டும்.
கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், அண்ணே எனக்கு எப்படி ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குண்ணே. அப்படியாடா? என்ன பார்த்து கேட்டாரு, நம்மளுக்கு எவ்வளோ நான் சொத்து இருக்கு? நான் சொன்னேன், அது மைண்டில் அது இல்லைடா. என் ஆசை என் மரணத்துக்கு முன்னால எனக்கு சொத்தே இல்லாமல் சாகணும். சொத்தே இருக்கக்கூடாது, சர்ச் வீடு அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ணா எப்படி ஒரு 1000 கோடி இருக்குமாண்ணா? சொன்ன அதுக்கு மேலே இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம், 1000 கோடிக்கு மேலே இருக்குடா. என்ன சொல்றீங்க? ஆமாம், மறுபடியும் சொல்லுங்கண்ணே, 1000 கோடிக்கு மேலே இருக்கு. டேய், விசுவாசத்துடைய விலை 1000 கோடி அல்ல, விசுவாசத்துடைய விலை பல லட்ச கோடி. ஹalleluya. விசுவாசத்தினாலே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பா. கோடி வாழ வைக்காது, பணம் வாழ வைக்காது, சொத்து வாழ வைக்காது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பா. The righteous by his righteousness the righteous shall live. Hallelujah. நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை. ஏழையா இருந்தாலும் தப்பு இல்லை. சொல்லுங்க, ஏழையா இருந்தாலும் தப்பு இல்லை. இயேசு இல்லாமல் வாழ்கிறது பரிதாபம். பரலோகத்தில் பொக்கிஷம் இல்லாதவர்கள் பரிதாபம். பரலோகத்தில் பொக்கிஷம் இல்லை என்றால் உனக்கு அங்கே இடம் இல்லை. எல்லாம் கண்களை மூடி எல்லாம் எழுப்பி நின்று ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit my life. Let me have riches. Let me have my wealth. Let me have all my assets in heaven. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, என் பணம், என் பொக்கிஷம், என்னோடதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமிக்கு நான் வைத்து போகவில்லை, அதெல்லாம் பரலோகத்துக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். பரலோகத்தில் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. பூமியில ஐஸ்வர்யனா இருப்பான், ஆனால் பரலோகத்திலே மிகுந்த ஏழையா இருப்பான். அப்படி வேண்டாம் ஐயா. நான் பூமியில ஏழையா இருந்தாலும் பரலோகத்தில் ஐஸ்வர்யனா இருக்க வேண்டாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள், தீய எண்ணங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தா நீ பூமியில கட்டுகிறதெல்லாம் பரலோகத்தில் இடிக்கப்படும். நீ ஜெபம் பண்ணி பரலோகத்தில் கட்டுற, ஆனா உன்னுடைய பாவ சுபாவம் அதெல்லாம் இடிக்கப்படுகிறது. பொய், அசுத்தங்கள், உன் சிந்தனையில கிறிஸ்து இயேசு சிந்தனை இல்லை. இந்த காலையில் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்குறவங்களாம் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, let me have my wealth in heaven, Lord. எனக்கு பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கிருபை செய்யும். இந்த பூமியில ஏழை லாசருக்கு ஒண்ணுமே இல்லை, ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை. ஆனா ஏழை லாசருக்கு ஆபிரகாம் மடி கிடைத்தது. அவனோட பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தது. இன்னைக்கு உங்க பொக்கிஷத்தை கத்த பரலோகத்தில் சேர்த்துக்க ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை பிரசனங்களை மூடிக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். எல்லாம் துதி கனமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.